வணக்கம் ஜோதிட அன்பர்களே. வானத்தில் இருக்கும் முழு நிலவு மனதில் இனம்புரியாத எழுச்சியை ஏற்படுத்தி புத்துணர்ச்சியைத் தருகிறது. சந்திரனுக்கும் மனித மனங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு மனதளவில் மட்டுமல்லாது உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் சந்திரனே காரணமாக இருக்கிறார். மனோகாரகனான சந்திரன் நவக்கிரகங்களில் 2ஆம் இடத்தை வகிப்பவர். சந்திரன் ஜனன காலத்தில் எங்கு இருக்கிறாரோ அதை ஜென்ம ராசி என்கிறோம். சந்திரன் ஒருவருக்கு பலம் பெற்றிருந்தால் மற்றவர்களிடம் பாசமாக நடக்கும் பண்பு, நல்ல நனிலை, கவிதை, கற்பனைத் திறன், கரவம், புகழ், நிம்மதியான உறக்கம், அரசு வழியில் ஆதரவுகள் உண்டாகும். சந்திரன் மனோகாரகன் என்பதால் அவர் பலமுழந்திருந்தால் மனக்குழப்பம், மனநோய், மற்றவர்களிடம் ஒத்துப்போக முடியாத நிலை, எதிம் தோல்வி போன்ற அனுகூலமற்ற பலங்கள் உண்டாகும். சந்திர கேந்திரங்கள் என்றால் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையின் செயல் திட்டத்தின் பிரதிபலிப்பு என குறிப்பிடலாம். அதாவது உங்களுடைய ராசி குறிப்பாக சந்திரன் நின்ற ராசியிலிருந்து 1, 4, 7, 10 எனப்படும் ராசி கட்டங்கள்தான் சந்திர கேந்திரங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. இந்த 4 கட்டங்களில் சுப கிரகங்களான குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த சுப கிரகங்கள் தொடர்பான வேலைகளும் வாழ்க்கையும் அமையும் என்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒருவர் ஜாதகத்தில் இருக்கும் எல்லா இடங்களுமே முக்கியமானவை. ஆனால் இதில் கேந்திரம் எனப்படும் 1, 4, 7, 10ஆம் இடங்கள் ஒருவரின் சுகம், வாழ்க்கை துணை, ஜீவனம் ஆகியவற்றைக் குறிக்கிறது. முதன்மை கேந்திரங்கள் என்று இவற்றைத்தான் சொல்வார்கள். கேந்திரங்கள் எனப்படும் லக்னம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகியவற்றில் அமைந்திருக்கும் கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் அந்த அமைப்பு பஞ்சமரா புருஷ யோகம் எனப்படும். லக்னம் எனும் முதல் பாவம் உடல்வாகு, நிறம், மற்றவர்களைக் கவரும் அழகு, செல்வம், உடலில் உள்ள இரத்தத்தின் தன்மை, தலைப்பகுதி ஆகியவற்றுக்குப் பொறுப்பேற்கும். மேலும் புகழ், சுகம், சுப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்கும் பொறுப்பேற்கும் இடமாகும். அடித்தளம் பலமாக அமைந்தால்தான் கட்டடமும் உறுதியாக ஆண்டாண்டு காலத்துக்கு நிலைத்திருக்க இயலும். அதேபோன்று லக்னம் பலமாக அமைந்தால்தான் அனைத்தையும் அனுபவிக்கும் யோகமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். வாழ்க்கையின் வசதிகளை அனுபவிக்க செல்வம் இருந்தால் மட்டும் போதாது. லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக அமைய வேண்டும். சுகஸ்தானம் எனும் 4 இடம், வசிக்கும் வீடு, வியாபாரம், தாய், தாயின் உறவு, உறவினர்களின் நிலை, உயர்கல்வி, வாகனம், வீட்டில் நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகள், புகழ், புதையல், பால், பசுக்கள், திருத்தல தரிசனம், பயணம், கனவுகள், மருந்துகள், அதிகாரம் ஆகியவற்றுக்கு 4ஆம் இடம் பொறுப்பேற்கும். 4ஆம் இடத்தையும் புதனின் பலத்தையும் அறிந்து ஒருவரின் கல்வி மற்றும் உயர்கல்வி எப்படி அமையுமென கூறிவிடலாம். 4ஆம் இடத்தையும் சுக்கிரனின் பலத்தையும் அறிந்து ஒருவரின் வாகன யோகம், ஆபரண சேர்க்கை ஆகியவற்றின் நிலையை அறியலாம். 4ஆம் இடத்தையும் செவ்வாயின் பலத்தையும் அறிந்து ஒருவரின் அசையாத சொத்துகளான வீடு, நிலம், தோட்டம், பண்ணை வீடுகள் இவற்றை அறியலாம். களத்திரம் எனும் 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கும் இடமாகும். ஆண்களுக்கு மனைவியைப் பற்றியும் பெண்களுக்கு கணவரைப் பற்றியும் அறிவிக்கும் பாவம். திருமணம் நடைபெறும் காலம், மனைவி, கணவன், ஆயுள், சுற்றுப்புற சூழ்நிலை, கூட்டு வியாபாரம், திருமணத்தால் ஏற்படும் சுகம், மகிழ்ச்சி, அரசாங்கத்தால் கிடைக்கும் கௌரவம், பட்டம், பதவி, சன்மானம் ஆகியவற்றுக்கு இந்த 7ஆம் இடம் பொறுப்பேற்கும். தவிர பஞ்சு, பருத்தி, தறி நெய்த்தல், கமிஷன் தொழில், தரகர் தொழில் இவற்றையும் குறிக்கும். களத்திரஸ்தானம் எனப்படும் இந்த 7ஆம் இடம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பையும் எடுத்துக் கூறும். ஜீவனம் எனும் 10ஆம் இடம் உத்தியோகம், புருஷ லட்சணம் என்று கூறுவார்கள். பணியாற்றுதல், தொழிலால் பெரும் லாபம், புகழ், உயர் பதவி, அரசாங்க கௌரவம், புகழ், பட்டம், பதவி, அரசாளும் யோகம், தெய்வ வழிபாடு, உணவில் ஏற்படும் ஆர்வம், சுவையான உணவு கிடைத்தல் ஆகியவற்றுக்கு இந்த 10ஆம் இடம் பொறுப்பேற்கும். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என பல பெயர்களில் இந்த இடத்தை அழைப்பார்கள். இந்த இடம்தான் ஒருவரின் ஜாதகத்தில் உயர்ந்த இடமாகும். ஜாதகத்தில் இடம் அமைவதை வைத்துத்தான் ஜாதகரின் வாழ்க்கையை உறுதிப்படுத்த முடியும். அரசு பணியா, தனியார் துறையா, சொந்தத் தொழிலா, கூலித் தொழிலா என்பதை தெளிவாக கூறும் இடம் இந்த 10ஆம் இடம் என்று கூறினார். மேலும் சந்திர கேந்திரங்கள்
திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் மணமகனாக இருந்தாலும் அல்லது மணமகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருபவர்களின் ஜாதகத்தில் சந்திரன் நின்ற இடத்தையும் சந்திரன் நின்ற வீட்டின் 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளில் சுப கிரகங்கள் தனித்தோ சேர்க்கை பெற்றோ இருக்கிறதா என அவதானியுங்கள். அப்படி இருந்தால் தாராளமாக அவர்களை பொருத்தமான வரனாக தெரிவு செய்யலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்திர கேந்திர வலிமை பெற்றால் அவர்களின் இல்வாழ்க்கை சிறக்கும். ஆயுள் முழுவதும் இவர்களுடைய மனம் புதிய சூழல் எதுவாக இருந்தாலும் அதனை திறமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள். அதே தருணத்தில் சந்திர கேந்திரங்களுக்கு 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளில் ராகு, கேது, சனி ஆகியவை இருந்தால் அவற்றை தவிர்க்கலாம். சந்திர கேந்திரங்களில் எந்த சுப கிரகமும் இல்லை என்றாலும் கேந்திர ஸ்தானங்களை எந்த கிரகம் பார்வையிடுகிறது என்பதனை பொறுத்து உங்களுக்கான சுப பலன்கள் கிட்டும். லக்னம் மற்றும் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் சந்திர கேந்திரம் வலிமையாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை மனதில் திருத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.